இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியங்கள் வந்து பிராக்டிக்கலான காரியங்களை நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன சொன்னா இது எதுவுமே நான் உருவாக்கல, நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சராக இருப்பீங்கன்னு சொன்னா, நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஒரு குரூப் தான் ஊழியத்திற்காக. இப்போ வந்து குறிப்பாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக இந்த குரூப்பை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஏற்கனவே ஒரு 30 பேர் கிட்ட இருக்கிறாங்க. ஆல் ஆஃப் தெம் ஆர் ரிலேட்டட் டு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களே, என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னுடைய சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் காரியங்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் காரியங்கள், விபிஎஸ் காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால், வருகின்ற நாட்களில் இந்த மெசேஜஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொன்னால், நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. பிரதர் என்னையும் அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால், நான் எந்தெந்த வீடியோஸ் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேனோ உடனடியாக அந்த வீடியோவை நான் குரூப்பில் போடுவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்ன சொன்னால், வேத வசனத்தை பிள்ளைகள் அதிகமாக கற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம். ஒருவேளை இது புது விஷயம் கிடையாது, பழைய விஷயம் தான். ஒருவேளை நீங்கள் சண்டே ஸ்கூல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து நம்ம வேத வசனத்தை எப்படி பிள்ளைங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அதாவது பிள்ளைங்க கொஞ்சம் யோசித்து அவங்க பதில் சொல்லும் அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம உருவாக்க போகிறோம். இந்த மோஸ்ட்லி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இப்போ தான் பிரதர் நான் சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறேன், இல்லை வீட்டில் நான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன், சர்ச்சில் எடுக்கிறவங்க சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்களும், விபிஎஸ் நடத்துகிறவங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் மெயினாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் நான் சொல்கிற காரியம்னு சொன்னால், இது நீங்கள் உங்கள் சண்டே ஸ்கூலில் மொத்தமாக நீங்கள் 10 பசங்க 20 பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வச்சு நீங்கள் சொன்னால், எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ் நேச்சர் இருக்குது. அதாவது ஒரு காரியத்தை நம்ம கிரியேட்டிவ் மைண்டில் வந்து நம்ம அதை யோசித்து, இப்போ நான் ஒரு சில பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் நீங்கள் பாருங்களேன். இதில் வந்து கடவுள் தேவனுடைய பிக்சர் இருக்கு. ரெண்டாவது ஒருத்தர் வந்து இப்படி கையை மடக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு வந்து பிசாசோட வந்து இப்படி கையை வச்சுட்டு சண்டை ஒரு இது பண்ணுற மாதிரி, ஆம் ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பிசாசு 4ஆம் நம்பரில் பிசாசு இப்படி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் 5ஆம் நம்பரில் இப்படி கை நீட்டுற மாதிரி இருக்குது. 6ஆம் நம்பரில் ஓடுற மாதிரி இருக்குது. இதில் என்னன்னா, இது ஒரு வேதாகம வசனம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இந்த வசனத்தை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு இதை பார்த்த உடனே நமக்கு என்ன வசனம் இது? கடவுள் இருக்காரு. இன்னொரு 2வது படத்தில் ஒருத்தர் கையை கூப்பி உட்காந்துட்டு இருக்காரு. 3வது படத்தில் ஒரு மனுஷன் பிசாசோட போராடுற மாதிரி இருக்குது. 4வது பிசாசு நிற்கிற மாதிரி இருக்குது. இது என்ன வசனமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வருது பார்த்தீங்களா? ஏன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சார் வசனம் அனுப்புகிற மாதிரி இதையும் பார்த்துட்டு ஒரு பேரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் பதில் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா? பிரதர் இந்த வசனம் எனக்கு தெரியும் பிரதர், அந்த வசனமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு சிலர் வந்து ஒருவேளை இந்த வசனமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மெட்டீரியலை நீங்கள் உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சர்ச்சில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூத் மினிஸ்ட்ரிக்கு நிறைய பேர் நீங்கள் போகிறீங்க. டீனேஜ் மினிஸ்ட்ரி, டீனேஜ் பிள்ளைங்க மத்தியில், யூத் பிள்ளைங்க மத்தியில் நீங்கள் ஊழியம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கிரியேட்டிவ், ரொம்ப அவங்கள வந்து உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு வசனம் சொல்லித்தரோம், வேதத்தை போதிக்கிறோம், மெசேஜ் கொடுக்குறோம், நல்லது. ஆனால் இப்படிப்பட்ட அவங்களுடைய திங்கிங்கை கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி காரியங்கள், அவன் யோசிக்கிற மாதிரி ஒரு காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவங்க சண்டே ஸ்கூல் இது பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க, 100 பசங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மாதத்தில் ஒரு நாள், ஏன்னா நம்ம சண்டே ஸ்கூல் வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுப்போம். நிறைய மோஸ்ட்லி வந்து சர்ச்சஸில் வந்து சண்டே வந்து சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க, இல்லை சாட்டர்டே நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம், மாதத்தில் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஒரு 4-5 குரூப்பாக நீங்கள் பிரித்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். நான் அது எப்படி பிரிண்ட் அவுட் இருக்கணும், இதே வீடியோவில் நான் இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். நான் பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படின்னு அது வந்து நீங்கள் உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த பிக்சரை இப்போ வந்து இந்த பிக்சர் நீங்கள் பாருங்கள், இது வந்து என் மொபைலில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, என் மொபைலில் நான் காட்டுறேன். இந்த பிக்சர் வந்து இப்படி இருக்குது. இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் என்ன பண்ணலான்னா, ஒரு பேப்பரில் வச்சு நான் அதை பிள்ளைங்களை காட்டுறேன். பிள்ளைங்களா இங்கே பாருங்கள், இது என்ன வசனம் நீங்கள் கண்டுபிடிங்க, யார் ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைங்க யோசிப்பாங்க, என்னடா படம் இது, தேவனுக்கு ஓகே தேவன், அப்புறம் இப்படி கை கூப்பிடுவாங்க, கீழ்ப்படிந்துருங்க, ஓகே தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து, அப்பொழுது அவன் உங்களை விட்டு இப்படி காட்டணும், ஓடுற மாதிரி ஒரு பிடிச்சி ஓடி போவான். அக்கா இந்த வசனம் தான்க்கா. ஒருவேளை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியலனா கூட பரவாயில்ல, வசனம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துற பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, யாக்கோபு 4:7 ஆகையால்
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுதான் சார், இதுதான் அங்கிள் இந்த பதில் அப்படின்னு யார் சொல்றாங்களோ, இல்ல அது சம்பந்தமான பிள்ளைங்க வந்து சில நேரத்தில் ஃபுல் வசனம் கரெக்டா சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகே, பரவாயில்ல, வசனம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சில பிள்ளைங்க வந்து ரெஃபரன்ஸோட சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க பிரைஸ் கொடுக்கணும். இல்ல யாருக்குமே தெரியலையா இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரை காட்டி நீங்க அந்த வசனத்தை சொல்லி கொடுங்களேன். நிச்சயமா நான் சொல்றேன், அந்த பசங்க, உங்க சண்டே ஸ்கூல் பசங்க அந்த வசனத்தை மறக்கவே மாட்டாங்க. நிச்சயமா மறக்க மாட்டாங்க. இப்போ நான் இது மாதிரி நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த குரூப்ல நான் அந்த என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய உங்களுக்கு நான் இதை அனுப்புறேன். நீ வாரம் சொல்லி கொடுக்கணும் கூட பிரச்சனை கிடையாது. வாரம் அந்த பிக்சரை காட்டி இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையா, அக்கா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்க சொல்லி தந்தீங்கன்னா நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இன்னொன்னு பாருங்க, ஒருத்தர் வந்து இப்படி கை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு என், அப்புறம் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் மறுபடியும் இப்படி கை வச்சுட்டு இருக்க மாதிரி, அப்புறம் அவங்க அம்மாவும் குழந்தையும் இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் மறுபடியும் இப்படி, அப்புறம் கை விடுற மாதிரி இப்படி இருக்கு, அப்புறம் ஏசப்பா வந்து தூக்குற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு பிக்சர். இந்த பிக்சரை காட்டி நீங்க இது என்னன்னு கண்டுபிடிங்க, இது என்ன வசனம் கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல இந்த வசனத்தை பார்த்து நீங்க சொல்லுங்களேன், இது என்ன, இது முதல்ல இப்படின்னு வச்சா ஓகே என். ஓகே, ரெண்டாவது பெரியவர் ஒருத்தருக்காரு, குழந்தைய வச்சிருக்காரு, அப்ப அந்த குழந்தையோட அப்பாவா இருக்குமோ? ஓகே, அப்பா, தகப்பன். அடுத்தது மறுபடியும் என். அதுக்கப்புறம் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்காங்க, லேடியோட ஃபேஸில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பிக்சரில் பாருங்கள், அந்த பெரியவருடைய அந்த குழந்தைய கையில் வச்சிருக்கிற அவருடைய ஃபேஸில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவரது அந்த சத்தம் அப்பா அம்மா. ஓகே, அடுத்தது மறுபடியும் என். அதுக்கப்புறம் ரெண்டு கை இப்படி கை விடுற மாதிரி இருக்கு. ஓகே, கை விடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு மனுஷன் அப்படி தூக்குற மாதிரி இருக்கு. ஓகே, இது என்ன வசனம்? சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். பாருங்க, என், ரெண்டாவது தகப்பனும், மறுபடியும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இதுதான் வசனம். இப்படி நம்ம சொல்லி தரும் போது பசங்களுடைய மைண்ட்ல போய் அது அப்படியே பதிஞ்சிருங்க. அந்த பசங்க அந்த வசனத்தை மறக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல், வெரி பவர்ஃபுல் டூல். நீங்க ஒரு வசனத்தை ஒரு சார்ட்லயோ நீங்க எழுதி சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல விஷயம், நான் தப்புன்னு சொல்ல, நானும் அதை பிராக்டிஸ் பண்றேன். ஆனா இப்படி நம்ம சொல்லி கொடுக்கும் போது வாரம் நம்ம வசனத்தை எழுதி தான் நம்ம சொல்லி தரோம், தப்பு கிடையாது. ஆனால் இதே மாதிரி நம்ம சொல்லித்தர முடியும், இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் அப்படின்றத தான் நான் சொல்றேன். அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னும் நான் பாருங்க, இன்னொரு சம்பவம் பாருங்க. ஒரு வீடு, விளக்கு நல்லா உள்ள லைட்ஸ்லாம் போட்ட மாதிரி ஒரு வீடு, ரூம் மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் ஒரு ஜன்னல் மாதிரியும் தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த பிக்சர் வந்து, ரெண்டாவது பிக்சர் வந்து ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்கு, விண்டோ இருக்கு. மூணாவது ஒரு மனுஷன் அப்படி டேபிள் மேலே படுத்து தூங்குற மாதிரி இருக்கு. நாலாவது ஒருத்தர் அப்படியே மாடியிலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்கு. ஒரு வேதாகம சம்பவம். இது என்ன சம்பவம் தெரியுதா உங்களுக்கு? அப்படி நீங்கள் பிள்ளைங்க கிட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் யூத்தில் நீங்கள் நடத்தும் போது, யூத் மீட்டிங் நடத்தும் போது, இல்லை டீனேஜ் மீட்டிங் நடத்தும் போது நிச்சயமாக பசங்களுக்கு அந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம். தெரியலன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், என்ன சம்பவம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், 7 to 10 வரைக்கும் இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழில் நீங்கள் வாசிங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து மிட் நைட் வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருன்னு போடுது. 8வது வசனம் போட்டிருக்காங்க. 8வது வசனம் வந்து there are many lamps, விளக்குகள். ஒரு மேல் வீட்டில், அப்பர் ரூமில் மேல் வீட்டில் விளக்குகள். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தோம், விளக்குகள்லாம் இருக்குது. அப்போ 9ஆம் வசனம் வந்து அப்போஸ்தலர் 20:9 வந்து ஒரு ஐத்திகு, ஓகே, யூட்டிகஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. ஐத்திகுன்ற ஒரு வாலிபன் அவன் என்ன பண்ணுறான்னா, உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறான். அப்படியே தூக்கம் வந்துடுது. தூக்கம் வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த மாடியிலேருந்து கீழே வந்துடுறான். கீழே வந்து ஃபெல் டவுன் ஃப்ரம் த 3rd story. 3வது மாடிங்க. அந்த நாட்களே 3வது மாடி பில்டிங் இருந்துருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. 3வது மாடி பில்டிங்லேருந்து கீழே வந்து செத்து போயிட்டான். செத்து போன உடனே பவுல் அப்போஸ் என்ன பண்ணுறாரு, போய் அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை உயிரோட எழுப்புறாரு. இதுதான் சம்பவம். ஓகேங்களா? அப்போஸ்தலர் 20, 7 to 10. இப்படி நீங்கள் இந்த பிக்சரை காட்டிட்டு இப்போ நீங்கள் அந்த சம்பவத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க பார்ப்பாங்க, அடே
அட ஆமாப்பா. அதுக்கப்புறம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க அதே பிக்சரை நீங்க காட்டுங்க. அக்கா எனக்கு தெரியுங்கா இது என்ன சம்பவம்னு. அந்த போலையா வந்து ஒரு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. என் அண்ணன் பேர் ஐத்திக்கு, அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க, 3வது மாடியிலேருந்து கீழே வந்துட்டாங்க. எப்படி நம்ம சொல்லித்தரோம் பாருங்க. வேத வசனங்களையும் நீங்கள் சொல்லித்தரலாம், வேத சம்பவங்களையும் நீங்கள் சொல்லித்தரலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் என்னன்னு சொன்னால், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகேங்களா, ஒரு ஆள் ஒரு லேடி இருக்கிறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரு. அதில் வந்து கீழே அந்த பிக்சருக்கு, இப்போ அந்த பிக்சரை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பிக்சருக்கு கீழேயே ஒரு சில பொருட்கள், ஃப்ரூட்டு, டைனோசார், ஸ்னோமேன், பேட்டு, காயின், அதெல்லாம் வந்து இந்த பிக்சரில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 9 இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு பார்த்து எனக்கு கண்டுபிடிக்க முடியல. எங்கடா இருக்குது எல்லாம் ஒன்றுமே தெரியலையேன்னு யோசித்து பார்க்குறேன். அப்புறமா நான் இல்லை இதை விடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஆனால் பிள்ளைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க நம்மளோட புத்திசாலிகளாக இருப்பாங்க. அப்போ வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பிக்சரோட சேர்ந்து இருக்குதா. அப்போ நான் யோசித்தேன், இது எங்கடா ஸ்பூனுன்னு போட்டிருக்காங்க, எங்கேயுமே ஸ்பூன் இருக்க மாதிரி தெரியலையே, பென்சில் வேற போட்டிருக்காங்க, எங்கே பென்சில் இருக்குது. ஆனால் இந்த 9 பொருளும் இந்த பிக்சருக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் இது பிக்சரை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் டீமாக நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 பசங்க இருக்காங்கன்னா 4 டீமாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஏன்னா சண்டே ஸ்கூலில் வந்து சம்டைம் நம்ம வீட்டில் எடுக்கும்போது வந்து கேஜியில் படிக்கிற பசங்களும் இருப்பாங்க, 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களும் இருப்பாங்க, பெரிய பசங்களும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 4 பெரிய பசங்க இருக்காங்கன்னா அந்த 4 பேரை 4 டீமாக பிரித்து மற்ற சின்ன பசங்களாம் ஒவ்வொருத்தர் டீமில் நீங்கள் அனுப்பிடலாம். சில பசங்க வந்து இந்த 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட ஆசைப்படுவாங்க, அக்கா நானும் கண்டுபிடிக்கிறேங்க்கா, எனக்கு ஒன்று கொடுங்கக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்ப்பா, அவங்கள டீம் ஆக்கிட்டு 3 பேர் ஒரு டீமில், 4 பேர் ஒரு டீமில். இல்லை அவங்க சண்டே ஸ்கூல்லையே 6 பசங்க தான் இருக்கிறாங்கன்னா 3 பேரை ஒரு டீம் ஆக்கிடுங்க. 2 டீம் நீங்கள் பண்ணுங்கள். பிள்ளைங்க வந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண அப்படியே யோசிப்பாங்க, என்னடா எங்கடா இருக்கு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், சண்டே ஸ்கூலில் நமக்கு முக்கியமானது வேத வசனம், வேத சம்பவங்கள். பிள்ளைங்களை நம்ம ஆவிக்குரிய ஆண்டவருக்குள்ளே நம்ம வழி நடத்துகிறோம். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சண்டே ஸ்கூலில் வந்து ஒரு கேம்ஸ் நம்ம நடத்துகிறோம். ஓகேங்களா, கேம்ஸ் நம்ம நடத்துகிறோம் பிள்ளைங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. ஆனால் கேம்ஸே சண்டே ஸ்கூல் ஆகிடக்கூடாது. சண்டே ஸ்கூலில் ஒரு பகுதி நம்ம கேம்ஸ் வைக்கலாம், ஒரு விபிஎஸ்ல ஒரு பகுதியை நம்ம வைக்கலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் நம்ம போயிட்டு வசனத்தை கம்மியாகிட்டோன்னா அது ரொம்ப கஷ்டம், அது தப்பு. அதனால தான் நான் இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா முதல்ல அதனால தான் நான் சொன்னேன், வசனம், வேத சம்பவம், அதுக்கப்புறமா இந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம். இது கூட நீங்கள் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் சண்டே ஸ்கூலில் வச்சிங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு பாருங்க, ஒரு வேதாகம ஊமை, பேரபிள்ஸ். ஜீசஸ் நிறைய ஊமைகள் சொன்னாங்க. அந்த ஊமைகள் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிக்சர் இருக்குது பாருங்க. ராஜா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அப்புறம் கணக்கு பார்க்குற மாதிரி இருக்குது, அப்புறம் இன்னொருத்தர் திட்டுற மாதிரி இருக்குது, 4வது அவன் சங்கிலியில் அந்த மாதிரி இருக்குது, 5வது ஒரு சில்வர் காயின் 100ன்னு போட்டிருக்கு, 6வது இன்னொருத்தன் கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது, 7வது ஜெயிலில் போடுற மாதிரி இருக்குது, 8வது ராஜா கத்துற மாதிரி இருக்குது. ஒரு வேதாகம ஊமை. இந்த சம்பவத்தை நீங்கள் இங்கே கேட்டிருக்கிறீங்களா பிள்ளைங்களா? யாராவது சொல்லி நீங்கள் இந்த வேதாக சம்பவத்தை ஊமை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இது வந்து நீங்கள் யூத் மீட்டிங் நடத்தும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் யூத்தில் வந்து ஒரு மீட்டிங் நீங்கள் நடத்துகிறீங்க, 20 பேர் இருக்கிறாங்க, 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்கள டீமில் பிரித்து இந்த பிக்சருக்கு நான் இப்போ காட்டுறேன், எந்த டீம் கரெக்டாக சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது என்ன ஊமை, டக்குன்னு ஏஞ்சி நீங்கள் சொல்லணும். சில நேரத்தில் பைபிள் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஊமை கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கூட அந்த ஆர்வத்தை நீங்கள் உருவாக்குறீங்க, வேத வசனத்தை அறிந்து. இது நம்ம பண்ணுறது ஆக்சுவலாக ரியலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்டைரக்ட்லி we are teaching them, we are giving them Bible knowledge. வேதாகம அறிவை பிள்ளைகளுக்கு அவர்களை அறியாமலே, வாலிபர்களுக்கு அவர்களை அறியாமலே நாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க பண்ணுவாங்க, ஜாலிக்காக பண்ணால் கூட அவங்க மைண்டில் அது ஏறிடும். அடுத்த தடவை நீங்கள் அந்த சம்பவத்தை சொல்லும் போதே, எங்கேயாவது ஒரு பிரசங்கத்தை அவன் வந்து 10 வருஷம் கழிச்சு எங்கேயாவது பிரசங்கத்தில் இந்த சம்பவத்தை கேட்கும்போது சொல்லுவான், எங்கள் சண்டே ஸ்கூல் அக்கா சொன்னாங்கடா, அன்றைக்கே ஒரு பிக்சர் காட்டி சொன்னாங்கடா, ஒரு படத்தை காட்டி சொன்னாங்கடா, இன்னும் அது ஞாபகம் இருக்குடா, அந்த ஊமை, ஆண்டவர் சொன்ன ஊமை அப்படின்னு. இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்றது இப்போ நமக்கு தெரியாதுங்க, ஆனால் பிள்ளைங்களுடைய மனதில் அது பதியும். சரிங்களா? டைம் நிறைய ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து 1 2 3 4 5 சொன்னேன்னு நினைக்கிறேன்.
இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் இருக்குது கலர் பண்ணுற மாதிரி, அது நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கெட்ட குமாரனுடைய சம்பவம் அது கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஒரு கிராஸ் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மெட்டீரியல். அதுக்கப்புறம் வேதாகம பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு போட்டு கீழே ஒரு மான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வேதாகம பெயர் சொன்னால் இது வந்து நான் இன்டர்நெட்டில் பார்த்து நான் டவுன்லோட் பண்ணி அப்படியே அனுப்புனது. நான் இதை டைப் பண்ணல. நிறைய பேர் என்ன கொஞ்சம் குழம்பிட்டோம் பிரதர், வேதாகம பெயர்னு போடுறீங்க, அது என்ன வேதாகம பெயர்? அதாவது பைபிளில் இருக்கிற ஒரு நபருடைய பெயர். ஆக்சுவலாக அப்படி தான் அவங்க போட்டிருக்கணும். ஆனால் ஓகே, அவங்க இடம் இருக்காக வேதாகம பெயர்னு போட்டிருக்காங்க. அப்போ எஸ் கீழே மானுடைய பிக்சர் இருக்குது. 2 பிக்சர் தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். இது என்ன பேர்? வேதாகம பெயர் அப்படின்னா வேதாகமத்தில் ஒரு நபருடைய பெயர். எஸ் அப்படின்னா இந்த மாதிரி பசில்ஸில் நான் அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அவங்க யூஸ் பண்ணுறது என்னன்னா, இப்போ எஸ்ன்னு போட்டிருக்கேன், எஸ்ஸை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. அது வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணி ஆம், ஓகே ஆம், கீழே மான், அப்போ ஆமான். ஓகே, அப்போ வந்து சரி, இது மாதிரி பெயர்களை வந்து நம்ம பிள்ளைங்களுடைய மனதில் நம்ம பதிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அவங்க யோசிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். டைரெக்டாக அவங்க யோசித்தாங்கன்னா எஸ்மானா, அது என்ன எஸ்மான்? எஸ்மான் இல்லைங்க, ஆமான். எஸ்ஸை வந்து நம்ம ஆம்னு சொல்கிறோம்ல. ஓகேங்களா? அது ஒரு மெட்டீரியல் கொடுத்து கெஸ் த பைபிள் கேரக்டர்ன்ற வந்து கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்மர் ஆஃப் காட், ஓகேங்களா, தேவனுடைய சர்வாயுதம் இருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் நான் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு டீம் கேமாக நடத்தலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சார்ட் பேப்பர் கொடுத்துட்டு, பிள்ளைங்களுக்கு ஒரு சார்ட் பேப்பர் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-18 வரைக்கும் அந்த வந்து நீங்கள் ஒவ்வொரு இதை, அது விசுவாசத்தின் கேடயம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, அது மாதிரி நீதி என்னும் மார்க்கவசம், இதை வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஒருவேளை நீங்கள் அது எழுதி வைக்கலாம். விசுவாசம், ரட்சிப்பு, ரட்சண்யம், அதுக்கு ஒவ்வொரு காரியம் நீங்கள் எழுதி வச்சுட்டு பிள்ளைங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அரேஞ்ச் பண்ண வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சார்ட்டில் நீங்கள் ஒட்டணும். இதை ஒரு டீம் ஒர்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் 4 பேர், நீங்கள் 4 பேர், நீங்கள் 4 பேர். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா 3 பேருக்கும் ஒவ்வொரு காப்பி கொடுத்துட்டு ஒவ்வொரு சார்ட் பேப்பர் நீங்கள் கொடுத்துருங்க. சின்ன சைஸ் சார்ட் பேப்பர், ரொம்ப பெருசு இல்லை, A4 சைஸில். அது வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, க்ளூ, நான் கம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இது எங்கெங்க ஒட்டணும், ஈஸியாக இருக்குது. இல்லை கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குது, எல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிக்சர், ஓகேங்களா? ஆர்மர் ஆஃப் காட் வந்து 1 2 3 4 5 6. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இது அரேஞ்ச் பண்ண போறீங்க. நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒட்ட போறீங்க. பிள்ளைங்க ஆர்வமாக செய்வாங்க. அப்போ வந்து விசுவாசம் எங்கே இருக்குது, விசுவாசம் சரி அவங்க சொல்லும் போது விசுவாசம் எங்கே இருக்கு பாருடா, விசுவாசம் எங்கே வரணும்டா, கை கிட்ட வரணும்டா, இப்படி தானே பிடிச்சிருப்பான், கேட எங்கே பிடிச்சிருப்பான், அந்த விசுவாசத்தை எடு. சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்துக்குள்ள போகும். ரட்சணம் எங்கடா, ரட்சணம் இங்கடா, தலைமையில வைக்கிறதுடா, அது அங்கே பாருடா, தலைமையில இருக்கணும்டா, அது அங்கே இதுவேடா. நீதி எங்க, ரைச்சஸ்னஸ் எங்க, அது இங்கே நெஞ்சில் இருக்கணும்டா, அது நீதி என்னும் மார்க் அவசரம்டா, அது எடுத்து அங்கே வைக்கலாம்டா. சி, பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் வசனத்தை சொல்லி தர்றதுக்கு வழிமுறைகள் இருக்குது. சி, ஆஸ் எ சண்டே ஸ்கூல் டீச்சர் நீங்கள் சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் திங்க் கிரியேட்டிவ்லி. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் நினச்சேன் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் என்னன்னு தெரில, அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் எடிட் பண்ணி நான் கொஞ்சம் அந்த காரியங்கள்லாம் நான் கட் பண்ணிவிட்டு முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோவை நான் கட் பண்ண நான் விரும்புகிறேன். அதனால் எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மெடிக்கல் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், மிஷன் ஒர்க் நாங்கள் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு நம்ம எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி நம்ம பண்ணுறோம். நிறையா காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே இன்ன வரைக்கும் ஊழியத்தில் நிலைக்க முடியாது. இந்த காட்டுக்குள்ளே எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ எந்த ஒரு நிறுவனமோ நாங்கள் வந்து யார் கீழேயும் நாங்கள் வேலை செய்யலை. கர்த்தருக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். அதனால் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை சண்டே ஸ்கூல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரியலன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, நான் கற்றுக்கிறேன் பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். சண்டே ஸ்கூலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்க. நான் கற்றுக்க ஆர்வமாக இருக்கிறேன், நான் கற்றுக்கிறேன், தெரில தான், ஆனால் நான் சண்டே ஸ்கூலில் நான் லேர்ன் பண்ணி நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சண்டே ஸ்கூலை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நான் இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். God bless you. God bless you.